கிராமங்களை பிரிப்பது, ஊராட்சி மன்றங்களை சிலவற்றை 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு தூத்துக்குடியில் ஒரு ஊராட்சி அது அதை மாநகராட்சியோடு சேர்ப்பது, இது சம்பந்தமாக கருத்து கேட்டு அந்த கிராம மக்களை கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் இவையெல்லாம் குறித்து முடித்தவுடன் தேர்தல் உடனே வைக்கும். குறித்து முடிக்கின்ற பணி இப்பொழுது போகும் சீக்கிரம். ஏன்னா பதவிக்கால இருக்கையில் பிடிக்க முடியாது. அது நம்ம ஒரு கருத்து கேட்கணும். கருத்து கேட்டு இப்போ திண்டுக்கல் மாநகராட்சி இருக்குன்னா எந்தெந்த பஞ்சாயத்து மாநகராட்சியில் சேர்றேங்கிற கருத்து கேட்டுட்டு ஏற்கனவே 7-8 ஊராட்சிகள் கருத்து கொடுத்துருக்காங்க. 1-2 பேர் என்ன கொடுக்குறோம், அது கொடுத்தவையெல்லாம் சேர்த்து அறிவிக்கிறதுக்கு நம்ம ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம். அந்த கமிட்டி திண்டுக்கல் மாநகராட்சி அதே மாதிரி நத்தம் ஊராட்சி ஒன்றியம் இதில் எல்லாம் தொடர்ந்து முறைகேடுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நத்தம் ஊராட்சி ஆளுங்கட்சியோட சேர்ந்துட்டு அதிகாரிகள் முறைகேடு ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி மாநகராட்சியில் தற்போது வரை 5 கோடிக்கு மேலே போயிட்டு வச்சிருக்காங்க. போலீஸ் எல்லாமே அவங்களுடைய விசாரணை யாராவது குற்றவாளிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கே தெரியும். கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியினுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க. முதல்வரை பொறுத்தளவில் அது யாராக இருந்தாலும் அதில் எல்லாமே அடங்குது. பத்திரிகையாளராக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் அவர்கள் மீது தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை.